manala bashiri dini me ini manana rarigini rimana ribaradi rimana shitiri. Oh Jesus, எங்களை காண்பவரே, எங்களை அறிவுகிறவரே, எங்களுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய பாரத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய வேதின் ஆழங்களை அறிந்திருக்கிறவரே. We worship you Lord, we worship you Lord. Hallelujah. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. 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 அவர் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் உட்கார்ந்திருக்கிறதையும், நான் எழுந்திருக்கிறதையும், நான் நடக்கிறதையும், நான் படுத்திருக்கிறதையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறே. இயேசுவே நீர் அறிந்திருக்கிறே. தெய்வமே நீர் அறிந்திருக்கிறே. உமக்கு மறைவாக ஒன்றும் எனக்கு சம்பவிப்பதில்லை. கர்த்தருக்கு மறைவாக நமது வாழ்க்கையில எதுவுமே சம்பவிப்பதில்லை. கர்த்தருக்கு மறைவாக எதுவுமே நமக்கு சம்பவிப்பதில்லை. கர்த்தருக்கு மறைவாக எதுவுமே நமக்கு சம்பவிப்பதில்லை. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Hallelujah. Ibaramana karakteri diri diri imenekiri ramana shikiri dinimene nimena nigadana nimana shikiri nimoshikiri. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே
Oh, Jesus. Oh, Jesus. Jesus. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. சொல்லுவோம், நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். மீண்டும் சொல்லுவோம், நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கம் என்னை நடத்திடும் தேவன். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. அல்லேலூயா. நான் நம்பிடும் தேவன் துருகமாய். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்கு கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை. அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கம். விசுவாசத்தோடு நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாய். முந்தினதை நீ யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல். முந்தினதை நீ யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல். மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை
வேறொன்றை செய்வா பயமில்லையே. மேலானதை நான் சுதந்தரிக்க ரமணாசரமே சொல்லுவோமா, மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்றை செய்வா பயமில்லையே. மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்றை செய்வா பயமில்லை, 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 பயம். எனக்காக யுத்தம் செய்வா, எனக்காக ஓரமனரதே. ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்திடும் தேவர் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதா. நடத்திடும் தேவன், நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பவன் எனக்கில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நம்ம நடத்தி வந்த நேர்வழியாய் நம்மை நடத்துகிற கர்த்தருடைய பலத்திற்காக, கர்த்தருடைய கரத்திற்காக நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உலகம் கைவிட்டாலும் கர்த்தருடைய கரம் நம்மை கைவிடுவதில்லை. நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தருடைய கரம், செம்மையான பாதையிலே நம்மை நடத்துகிற கர்த்தருடைய கரம், மேலானதை மேலானதை சுதந்தரிக்கத்தக்கதாய் நம்மை வேறொன்ற பண்ணுகிற கர்த்தருடைய கரம். இனி முந்தினதை யோசிக்க வேண்டாம், இழந்தவைகளை யோசிக்க வேண்டாம், நம்ம வீட்டு கடந்து போனவர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறவர், இதோ புதிய பாதையை தோன்ற பண்ணுகிறவர், ஒரு புதிய நன்மையை பரலோகத்திலிருந்து நமக்காய் வருஷிக்க பண்ணுகிறவர். அவரே இஸ்ரவேலின் தேவன், அவரே யாக்கோபின் தேவன். ஓ ரபனமஷதரே மனக்கரா. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா, எங்களை செம்மையான பாதைகளை நடத்துங்கப்பா, செம்மையான பாதைகளை நடத்துங்கப்பா, சத்திய பாதைகளை நடத்துங்கப்பா. நம்ம எல்லாரும் வாயிலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா, என்னை நேர்வழியாய் நடத்துங்க ஆண்டவரே. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி உள்ள இந்த உலகத்தில என் வாழ்க்கையை நேர்வழியாய் நடத்துங்க. என் கால்கள் பிசகாமல், என்னுடைய வாழ்க்கை பயணம் தடுமாறாமல் நேர்வழியாய் நடத்தும்படிக்கு இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் எடுத்த பழைய வாழ்க்கை, நாம் முடிவெடுத்த பழைய வாழ்க்கை, நாம் செய்த என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த தவறான ஆலோசனைகள், தவறான பழக்கங்கள், உறவுகள், முந்தினவைகள் இனி நான் யோசிப்பதில்லை, அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில நான் தவறான முடிவை எடுத்து விட்டேனோ என்று நாம் இனி கவலை கொள்வது அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினதை யோசிக்க வேண்டாம், கூர்மையானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ நமக்காய் புதிய காரியங்களை தோன்ற பண்ணுகிறவ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறா. மேலானதை கட்டளையிடுவா, உயர்வானதை கட்டளையிடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh Jesus,
Oh Jesus. Oh Jesus. Oh Jesus. Jesus. மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, என் மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே. என் ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உம் அன்பை விட்டா எதுவோ இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவோ இல்லப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இந்த உலகத்துல நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். நீர் எங்களுக்கு ஒருவர் இருந்து என்னை நடத்துகிற நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். என் தேவைகளை சந்திக்க நீர் ஒருவர் போதும். என் கண்ணீருக்கு பதிலை தருகிற நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். எங்களுடைய கவலைகளை எல்லாம் களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் இருக்கிறபடியா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் காலை தினத்திலிருந்து தொடர்ந்து நாம் இந்த மாலை கூட்டத்தில் அவர் நம்முடைய சுத்திகரிப்புல மிகவும் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். சுத்திகரிப்பு அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஊழியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை போல மாற்றுவது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை போல மாற்றுவது, அவரை போல மாற்றுவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல மாற்றும்படிக்கு கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர் நமது வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிறதை விட, கர்த்தர் நமது வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்கிறதை விட, கர்த்தர் நமக்குள்ளே ஒரு பெரிய பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறதை விட,
நம்மை சுத்திகரித்து அவரை போல மாற்றுகிறது தான் அவருடைய பிரதான சித்தமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை நாம் காலையிலே வாசித்த அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க நம்ம கேட்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். யாக்கோபை நோக்கி, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்திகரிப்பு எப்போ நடக்கும்? தேவன் நம்மை அவரை போல எப்போது மாற்ற முடியும்னா, இப்பொழுது இருக்கிற பழைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது. அநேகருக்கு பழைய வாழ்க்கை மாறுவதற்கு விருப்பம் இல்லை, பழைய ஜீவியத்தை மாறுவதற்கு விருப்பம் இல்லை, ஏற்கனவே நாம் கொண்டிருக்கிற குணங்களை விடுவதற்கு விருப்பம் இல்லை. சிலர் ரொம்ப கோவப்படுவாங்க, அனாவசியமா கோவப்படுவாங்க. கொஞ்சம் நீங்க கோபத்தை குறைக்கலாமே அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, கோவப்படலைன்னா என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறான். பழைய காரியத்தை விடுவது இல்லை. பழைய பிராக்டிசஸ், ஆவிக்குரிய பிராக்டிசஸ், பாரம்பரிய பிராக்டிசஸ். நாளை தினத்தை நம்ம அதை பார்க்க போறோம் காலையில. பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் வீடு, ட்ரெடிஷ்னல் ஹோம், அதாவது கிறிஸ்தவ பாரம்பரிய வீடு ஒரு அடிமைத்தனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வீடு தான், ஆனா அது வந்து ஸ்பிரிச்சுவல் வீடு இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி இல்ல. கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனா ஆவிக்குரிய குடும்பம் இல்ல. எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் ஆவிக்குரிய குடும்பங்கள் கிடையாது. ஆவிக்குரிய குடும்பங்கள் வந்து தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற, ஆவிக்கு கட்டப்பட்டிருக்கிற, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற குடும்பம் தான் ஆவிக்குரிய குடும்பம். நம்ம சொல்லிக்கலாம், நான் பெந்தெகோஸ்தே சபை உடையவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அது ஒரு வெளிப்படையான ஒரு மாயை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானோட நடத்தல் இருக்கா? ஆவியானோட சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆவியனை கீழ்ப்படுறீங்களா? வசனத்தை கீழ்ப்படுறீங்களா? தினந்தோறும் அவருடைய அவர் நடத்துகிற நேர்பாதையில் நடக்கிறீங்களா? இல்லவே இல்லை. போய் பொறாமை, போட்டி, எரிச்சல், வன்கண், பழி வாங்குதல், ஸ்தோத்திரம், பழி வாங்குதல் மனசுலயே வச்சிருக்கிறது. பழி வாங்க திராணி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, யாராவது நமக்கு விரோதமாக செங்க தீங்க மனதிலேயே சுத்தம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கு அவன் கீழ்ப்படுகிறான். அதற்கு அவன் செய்த முதல் காரியம், நீ எழுந்து, முதலாம் வசனம், எழும்பணும். எழும்பணும் அப்படின்னா சோர்வை விட்டு எழும்பணும், பலவீனத்தை விட்டு எழும்பணும், பாவத்தை விட்டு எழும்பணும், நிர்விசாரத்தை விட்டு எழும்பணும். பாவத்தையாவது ஒரு பாவம் செய்தா நமக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியாகி தேவனை பின்பற்றணுங்கிற ஒரு உணர்த்துதலா இருக்கும். நிர்விசாரம் மோசமான ஜீவியம், சத்த ஜீவியம், நிர்விசாரம், துணிகரம். ஸ்தோத்திரம். ஜோமனை வாங்க அப்படின்னா பாப்போம், நிர்விசாரம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். கத்திருக்கிற காரியத்தை இப்ப வேண்டாம், அதெல்லாம் கொஞ்ச நாள் வயதானக்கு அப்புறம் நம்ம பின்பற்றிக்கலாம், இப்ப வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடு அப்படின்னா இப்ப வேண்டாம், அது அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாக்குறதுக்கு பிள்ளையே இருக்காது, பிசாசு கொண்டு போயிருவா. ராமேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்றது பிள்ளை கேட்கும், ஆனா நாளைக்கு நம்ம பிள்ளை சொல்றது கேட்கவே கேட்காது. நீ பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து
அப்படின்னு வசனம் நமக்கு கற்பிக்கிறது. பிள்ளைகள் நடத்துறதுக்கு நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு பீரியட் கொடுத்துருக்கிற, அந்த பீரியட்ல நம்ம நடத்தி முடிச்சிடணும். கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கர்த்தருக்கு ஏற்றவாறு நம்ம வணைந்து அதை வணைந்து ஒரு நல்ல பொற்பாத்திரமாய் மாற்றுவதற்கு, வெள்ளி பாத்திரமாய் மாற்றுவதற்கு, கணம் பொருந்திய பாத்திரமாய் மாற்றுவதற்கு ஒரு காலங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எழுந்து அப்படி என்று சொன்னால் செப்பரேஷன், பிரிந்து போவுதல். எதிலிருந்து பிரிந்து போகணும் அப்படின்னு சொன்னா, வழக்கமா இருக்கிற ஷெட்யூல்டு லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து பிரிந்து போ. அதான் காலையில சொன்னேன், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கெல்லாம் லீவ் போட்டு தான் வரணும். வேலை இருக்குன்னு சொல்றது அப்படி இல்லை. சுத்திகரிப்பு நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துக்கெல்லாம் வராது. அநேகர் பரலோகம் கீழே வந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இங்க இருந்து ஏறி போகிறதுக்கு தானே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். பரிசுத்தமா இருக்கணும், அது செய்யக்கூடாது, அப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, அதை அப்படி பேசணும், பேசுறது கூட கூடாது. இங்க இருந்து மெனக்கிட்டு பரலோகம் ஏறி போகவா? ஸ்தோத்திரம். சிலர் நினைப்பு, ஆண்டவரே இங்க வந்துட்டா நல்லா இருக்கும், நம்ம எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஏறி போகணும்? செப்பரேஷன் லைஃப், விடுபடுவது. வாடிக்கையான வாழ்க்கையிலிருந்து, அன்றாட நம்முடைய தொழிலிருந்து, அன்றாட நம்முடைய வாழ்க்கையின் ஸ்தோத்திரம் கிரிகளிலிருந்து விடுபட்டு நம்மை முழுவதுமாக உலகத்திலிருந்து விடுபட்டு, அல்லேலூயா சொல்லுங்க. காலையில நம்ம பார்த்தோம், எகிப்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் யுத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் உபவாசம், சுத்திகரிப்பு அப்படின்னு சொன்னா செழிப்பான இடத்துல இருக்காது, வனாந்தரத்துல தான் இருக்கும். வனாந்தரத்துல தான் இருக்கும். கூடார பண்டிகையை கர்த்தர் வச்சார். கானான் தேசத்தை கொடுத்து எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறின பண்பும் கூடார பண்டிகை என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, சட்டி புட்டி பானையெல்லாம் மாவு பண்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வனாந்தரத்துல ஓடி போய் அங்க எங்கேயாவது ஒரு கூடாரம் போட்டு கொஞ்ச நாளுக்கு தங்கிரித்து அந்த உஷ்ணங்கள், வனாந்திரத்தின் உஷ்ணங்களை அனுபவிச்சு குறைவுகளை எல்லாம் உணர்ந்து தன்னுடைய சரீரத்தை வருத்தி வசனங்களை எடுத்து எப்படி நம்மை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுவித்து வனாந்தர வழியாய் நம்மை போஷித்து காப்பாற்றினார் என்று நினைவு கூறும்படிக்கு கூடார பண்டிகையை கர்த்தர் வச்சார். அதெல்லாம் ஒரு சுத்திகரிப்பின் நாட்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சுகபோகமா இருந்து கொண்டு கர்த்தர் என்னை அவரை போல மாற்றுவார் ஒரு காலமும் நடக்காது. உபவாசம் பண்ணி ஜெபம்னாலே மாம்சத்தை நம்மளால ஜெயிக்க முடியல. உபவாசிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையே பெரிய போராட்டமாயிருக்கு. ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, யாக்கோபை போல எழுந்து, எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து, எழுந்து சொல்லுங்க, எழும்பி ஒரு ஆமென் சொல்லவோ. நம்முடைய கட்டப்பட்டிருக்கிற, சோர்வுறப்பட்டிருக்கிற, ஒன்றுமில்லாமல் இருக்கிற, ஸ்தோத்திரம், அசுத்தத்தில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற, அறியாமையில் இருக்கிற வாழ்க்கையை விட்டு எழும்புவதுதான் சுத்திகரிப்புக்கு நாம் செய்கிறதான முதல் காரியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காலையில பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து சொல்லுகிறது, பெத்தேலுக்கு போய் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, வீட்டுல இருந்துகிட்டே நம்ம சுச்சிக்கலாம், நான் எப்போதும் ஜெபத்திலேயே இருப்பேன் பாஸ்டர். நீ சொல்ற விதத்தை பார்த்தாலே தெரியுது, இது மகா பொய், புரட்டு, ஏமாத்து அப்படின்னு தெரியுது. எப்பவும் நான் ஜெபத்திலேயே தான், நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சுத்திகரிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். பெத்தேலுக்கு வரணும், கர்த்தர் தெரிந்து கூட இடத்துக்கு வரணும், கர்த்தர் தெரிந்து கூட இடத்துக்கு வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் சபையிலே, பெத்தேலிலே அவர் ஸ்தாபித்த ஸ்தலத்திலே தான் சுத்திகரிப்பின் தண்ணீரை வச்சிருக்கிறார். பிரகாரத்துல போன உடனே சுத்திகரிப்புக்குன்னு ஒரு தண்ணி இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த பாத்திரத்துல பலிபீட பக்கத்துல தண்ணி இருக்கும். லேவியனாதான் சரி, ஆசாரியன் சரி, யாரு பலி செலுத்தினாலும் அவங்க என்ன செய்வாங்க, சுத்திகரிக்க, தங்களை தாலி சுத்திகரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம், தொட்டி, தண்ணி தொட்டி. ஸ்தோத்திரம். நம்ம சுத்திகரிக்கிற தண்ணி தொட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பெத்தேல்ல இருக்கு, வீட்டுல இல்ல. ஸ்தோத்திரம்.
வீடு பெத்தேல் மாதிரி நீங்க வச்சிருந்தா தான் எப்போவே நம்ம பரலோகம் போய் சேர்ந்துருப்போம். நம்ம வீடுலாம் பெத்தேல்லாம் கிடையாது நினைக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், வாக்கியானம் பண்ணலாம், வாக்குவாதம் பண்ணலாம், பெருமையை பேசலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, என்னுடைய மேன்மையை ஒருவன் அவத்தமாக்குறது நான் சாகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பெருமை பேசிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் அதை நான் வாசித்துட்டு இருந்த அந்த பகுதியில நம்ம ஆட்கள் அப்போஸ்தலனையே செத்தா நல்லா இருக்கும் நிலைமையில நினைக்க வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. எப்பா ஏன்டா இப்படி இருக்கிறோம், செத்தா நல்லா இருக்கும் போல. வெளியில உபத்திரவப்பட்டான், கல்லெறிஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, விரட்டினாங்க, காவல்ல போட்டாங்க. அப்போதெல்லாம் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஏன் இந்த கொடுமை, செத்து போன நல்லா இருக்கும்னு அப்பெல்லாம் நினைக்கல. அவன் இன்னும் நான் ஓடுறேன், இன்னும் நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு ஓடுனா. ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க படுத்தின பாட்டுல, கொரிந்து சபையை படுத்தின பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நான் செத்தா நல்லா இருக்கும், என்ன பாடுபடுத்துறீங்க. ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வீடு, நாம இருக்கிற இடம், நம்ம இருதயம் பெத்தேல் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அங்கெல்லாம் தண்ணி தொட்டி இல்ல, சுத்திகரிப்புக்குன்னு தண்ணி தொட்டியை, தண்ணீர் ஊற்றை, ஜீவ ஊற்றை பெத்தேல் ஆகிய கர்த்தருடைய சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் பெத்தேலுக்கு வர வேண்டும். பெத்தேலிலே தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு பெத்தேலுக்கு வருகிற வரைக்கும் அவன் க்ளூலெஸ்ஸா இருந்தான். என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போறோம். மாமனார் வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன செய்ய போகுது ஒரு க்ளூ இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வருஷம் நம்ம என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில எதிர்காலம் நமக்கு என்ன அப்படின்னு தெளிவான ஞானமோ, தெளிவாய் கணிக்கக்கூடிய நமக்கு அனுபவமோ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் பெத்தேலில் இருப்பது நமக்கு நல்லது. ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது, வேற எங்கேயாவது சுத்தி நன்மையை தேடிட்டு அலையக்கூடாது, ஆலோசனை தேடிட்டு இருக்க கூடாது. பெத்தேல்ல காத்திருக்கணும், சமூகத்துல காத்திருக்கணும், தேவாலயத்துல காத்திருக்கணும், அவர் ஸ்தாபித்த ஸ்தலத்திலிருந்து நம்ம விழுந்து கிடக்கணும். அப்பொழுது அவர் தமது ஜனத்தினுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் சுத்திகரிப்புக்கு எங்க வர வேண்டியது இருக்கு? சபைக்கு தான் வரும். சபைக்கு வந்தோம்னா ஸ்பெஷல் கைடன்ஸ், ஸ்பெஷல் பவர், ஸ்பெஷல் ஸ்ட்ரெங்க், ஸ்பெஷல் ஃபேவர், ஸ்பெஷல் கிரேஸ் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அடிக்கடி தேவாலயத்துக்கு போனார். அவருக்கும் பலன் தேவைப்பட்டது. அவருக்கும் தன்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஏற்றதாக தன்னை காத்துக் கொள்வதற்கு அவரும் தேவாலயத்துக்கு போனார். வசனத்துல நான் வாசிக்கிறோம். அவரும் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை அவர் அவாய்ட் பண்ணல. ஸ்தோத்திரம். இன்னும் இன்றைக்கு காலக்கலில் அநேகர் அவாய்ட் பண்றாங்க, தேவ சமூகத்தை அவாய்ட் பண்றாங்க. ஒரு வாரம் போகல, ஆராதனைக்கு போகல, வசனத்தை கேட்கல அப்படின்னு சொன்னா அதனால என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே சத்துருவான் கொண்டு வைத்து விட்டான். ஆகையால் கர்த்தர் நம்முடைய சபையில கொண்டு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அடுத்ததாக அங்கே குடியிருந்து, அங்கே வாசமாயிருந்து, தேவ சமூகத்துல நம்ம கர்த்தருக்கு சுத்திகரிக்கிற ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய ஆவியானவருடைய குடியிருப்பாக நம்ம அர்ப்பணிக்கணும், குடியிருப்பாக அர்ப்பணிக்கணும். அப்பொழுதுதான் இனிவரும் காலங்களிலும் நம்மை தற்காத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இருதயத்தை கொடுக்கணும், இருதயத்துல வாசமாக்கணும். எப்படிப்பட்ட அன்பான தேவன் பாருங்களேன். அவருடைய ஆலயத்துல கொண்டு எப்பேற்பட்ட நிலைமையில் நம்ம வந்தாலும் வருகிறவர்களை அவருடைய ஆலயமாகவே மாற்றி விடுகிறார். You became a temple of God. Praise the Lord. Hallelujah. இங்கே வாசம் பண்ணுகிற, பெத்தேல்ல வாசம் பண்ணுகிற தேவன் அங்க வந்த உடனே, சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு வந்த உடனே, அர்ப்பணிப்புன்னு வந்த உடனே அவருடைய இருதயங்களில் வாசமாகுவதற்கு அவர் ஆரம்பித்து விடுகிறார். இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை, இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க சுத்திகரிப்பு எல்லாம் முடிஞ்ச உடனே
கர்த்தர் உங்களை சுத்திகரித்து முடிச்ச உடனே நீங்க வெளியில போகும் பொழுது இந்த ஸ்தலத்தை எப்படி பெத்தேலாக மாற்றினாரோ அது போல நம்முடைய இருதயங்களையும் கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிற பெத்தேலாக மாற்றி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த தெய்வமும் செய்ய முடியாத ஒன்றை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன், என்னுடைய அதிகாரத்தையே தருகிறேன், ஸ்தோத்திரம், என்னுடைய பலத்தையே தருகிறேன், எனது அங்கீகாரத்தையே தருகிறேன், எனது அடையாளத்தையே தருகிறேன். என் பேரை யார வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட தெய்வம் அந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. குடியிருக்க விரும்புகிறார். குடியிருந்து அவரை போல வாசஸ்தலமாய் மாறுவது. அன்னைக்கு நாளாய் நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன், நம்முடைய சபையில இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணணும். ரொம்ப நாளா நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஃபியூ சண்டேஸ் ஆசரிப்பு கூடாரத்தை தியானம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தத்ரூபமாக பொருளினால செய்யப்பட்ட கூடாரத்தை ஜனங்கள் சுமந்து கொண்டு போனாங்க. இப்பொழுது ஜனங்கள் சுமக்கிற ஆசரிப்பு கூடாரம் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர். அதனால் நம்முடைய இருதயம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி வைத்திருந்தார்களோ அப்படி வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரமா இருந்தா எப்படி இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கர்த்தர் பாதுகாத்தாரோ அப்படி பாதுகாப்பார். தொட்டான் கெட்டான் அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தை கொண்டு வந்து வைப்பா. பிசாசா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் தொட்டான் கெட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல என்ன நிக்குது? கர்த்தருடைய கார்மேகம் நிக்கிறது, கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் நிக்கிறது. உலகத்துல எந்த பரப்பிலிருந்து பார்த்தாலும் பரலோகத்திலிருந்து ஒரு கார்மேகம் இறங்கி நிக்கிறது என்றால் அங்கே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதாங்க அர்த்தம். எத்தனை இருளுள்ள ஜனங்கள் மத்தியில நீங்க இருந்தாலும், எத்தனை பாடுகள் உள்ள உலகத்துல உன் குடும்பம் இந்த உலகத்துல வாசம் பண்ணினாலும், வேறு எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாதவைகளை உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு செய்து உன் மீது கர்த்தருடைய கரம் இருப்பதை இந்த உலகம் காண்கிறபடி அவர் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே குடியிருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாங்க, ஒரு 3 நாள் உபவாசம் சபையிலேயே இருந்து, இங்கேயே கடந்து, இங்கேயே தூங்கி எழும்பி படுத்து உருண்டு அடிக்கடி வசனங்களை வாசித்து, அடிக்கடி வசனங்களை கேட்டு, அடிக்கடி பிரசங்கம் கேட்டு, பாடல் பாடி கர்த்தரை துதித்து கொண்டே ஒரு 3 நாள் இருந்தா எப்படி இருக்கும்? ஆசரிப்பு கூடார மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடார மாதிரி இருக்கும். ஆதிநாள் திருச்சபை நாட்கள் அப்படிதான் நடந்தது. எல்லா உலகத்தை குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு 3 நாள் வந்து காத்திருந்து உபவாசம் பண்ணி தனிமையில தேவனோடு சஞ்சரிச்சு, தனிமையில தேவனிடத்துல தேவன் நேரத்தை செலவிட்டு வசனங்களை வாசித்து நம்ம ஒரு ரெட்ரீட் பிளான் பண்றோம். இதை அடுத்த வருஷத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். எப்படி டெவலப் பண்ணுவோம்னா, உபவாச ரெட்ரீட். ஒருத்தரும் பேரை கொடுக்க மாட்டாங்க. ஆமா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஆசை. ஒரு 3 நாள் தங்கி இருந்து, எல்லாரும் வராட்டாலும் பரவாயில்லை, ஒரு 3 நாள் தங்கி இருந்து உபவாசித்து அங்கே இருந்து வேதமோ கர்த்தருடைய சமூகமோ அப்படின்னு குடும்பமா இருந்தா கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை சுத்திகரிப்பார். அவருடைய கூடாரத்தை போல மாற்றுவார், அவருடைய வாசஸ்தலத்தை போல மாற்றுவார். அவர் நம்மை இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் அவன் சுத்திகரிக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்துக்கு விலகி போடுகிற போது எதை நினைவு புட்டுகிறாரு? நீ செய்த துரோகம்,
நீ செய்த வஞ்சகம், நீ செய்த அசுத்தம், நீ செய்த பாவம், நீ செய்த ஏமாற்றம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமா, நம்ம சொன்னா தானே கோபம் வருது. அப்படித்தானே? யாராவது நீ அப்படி இப்படின்னு சொன்னதான் நமக்கு கோபம் வருது. நிறைய பேர் ஜெபிக்கவே பயம். என்னன்னா ஜெபிக்க வந்தா உட்கார்ந்த உடனே நம்ம செஞ்ச பாவம்லாம் திரையில போற மாதிரி ஓடுது. அது எதுக்கு வம்பு? பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சோரத்திட்டு பட தூங்குன்ட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். சுத்திகரிப்புக்குன்னு வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைப்பூட்டி அறிக்கை செய்து அவையிலிருந்து விடுபடச் செய்து நம்மை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க செய்த தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் நினைப்பூட்டணும். அதுதான் ப்ராப்பர் சுத்திகரிப்பு, ப்ராப்பர் பியூரிஃபிகேஷன். அதுதான். எதுக்காக சுத்திகரிக்கப்படணும்னு ஆசாரியன் கேட்பான். வந்து கேட்ட உடனே நான் என்ன பாவம் செஞ்சேன்யா, சரி அப்படின்னு சொல்ல ஆசாரியன் நான் கொண்டு வந்த கன்றுக்குட்டியோ புறாவையோ அல்லது அந்த மாவையோ கொண்டு போய் பலிபீடத்துல அர்ப்பணிச்சு இன்னார் என்ன பாவத்தை செஞ்சான், பரலோக தேவன் அவனை மன்னிப்பாராக, அதிலிருந்து பாவத்தில் சாபத்திலிருந்து விடுவிப்பாருங்கன்னு சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணி சுத்திகரிப்பான். என்ன பாவம் செஞ்சேன்னா எதுக்காவது செய்யுமையா அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் சுத்திகரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? யாக்கோபுக்கு பழையவைகளை நினைப்பூட்டி அவனுடைய பாவ வாழ்க்கையை நினைப்பூட்டி இனி அப்படி இராதபடிக்கு அந்த பாவத்தின் வினையிலிருந்து அவனை விடுவிக்கிறார். ரமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையினால சுத்திகரிப்புல வந்த உடனே அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவ வாழ்க்கையை, குறைவுள்ள வாழ்க்கை, பாவம்னா நம்ம அப்படியே கிறிஸ்துவ ஒரு விசுவாசியா இருக்கிறதுனால பாவமா, அது என்னது நம்ம அப்படியா செய்யறோம்? குறைவுள்ள வாழ்க்கை, ஜபக்குறைவு ஒரு பாவம், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு பாவம், வசனத்தை தேடாமல் வாசிக்காமல் இருப்பதே ஒரு பாவம். ஸ்தோத்திரம். வசனத்தையே வாசிக்கிறது இல்லை. எல்லாம் தெரியுமே, நோவா கதை தெரியும், ஆபிரகாம் கதை தெரியும், ஈசாக்கு கதை தெரியும், எல்லா என்ன கதை வேணும்னு சொல்லி நான் சொல்றேன், இதுக்கு மேல என்ன வாசிக்கணும்? இல்லை 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 இல்லை. அதுல வசனத்துல வாசம் பண்ணுகிறது தான் உண்மையான சுத்திகரிப்பின் ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்பு என்ன செய்கிறார்? தரிசனமான கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிசனமா தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் யாருன்னு வெளிப்படுத்துகிறார். எப்போ நம்ம ஒரு பாவின்னு சொல்லி தெரியும், நம்ம எப்போ நம்ம பலவீனமான்னு தெரியும்னா கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்றும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்றும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் உங்க பிரச்சனை எல்லாம் பெருசா இருக்கு? ஏன் உங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனை மனுஷர்களாம் பார்த்தாலே பயம், பார்த்தாலே மருமகளுக்கு மாமியாரை பார்த்தாலே பயம், சில மாமியாருக்கு மருமகளை பார்த்தாலே சோத்துல விச வச்சு கொண்டுருவாளோ பயம், கணவரை பார்த்தா பயம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் பார்த்தா பயம். ஹிட்லர்ல அப்பா வந்து மிகவும் கொடுமையான ஒரு ஆள். ஏன் ஹிட்லர் அப்படி மாறினா? ஜனங்களை கொன்னு குவிச்சு இருக்கத்தக்கதா இறுதி அப்படி மாறிச்சுன்னா அவன் அப்பாவால தான். அவர் சொல்றார், அவ்வளவு கொட்டுறோம். எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாலே பயம். ஏன் மனுஷர் பார்த்த பயம் வருது? ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து நீங்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்றும் உங்களுடைய சிறுமையில உங்களை நடத்துகிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்றும் நீங்கள் காணாததினாலே நீங்க பயப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எவ்வளவு கொடிய கணவனா இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் இருந்தால் உங்க குடும்பத்தை உங்களுடைய கணவனும் அல்ல, பெற்றோர்களும் அல்ல, எந்த ஒரு மனுஷனும் அல்ல, நீங்களே நடத்தத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். நான் நம்புறேன், யோசேப்பு மரியா இயேசுவின் குடும்பத்தை யோசேப்பு நடத்தல, மரியாள் தான் நடத்தினா. ஏனென்றால் அவள் தான் தேவனை தரிசித்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்க நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்னு சொன்னா
நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாக இருக்கணும். முடிஞ்சது கதை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க விருப்பப்பட்டது உங்க ஆளுக்குள்ள வரணும். நான் தவறா போதிக்கல. கணவன் தான் தலைவன், அவனுக்கு கீழே தான் மனைவி. இதுதான் பைபிள் சிஸ்டம், மாத்தக்கூடாது. ஆனாலும் உங்களுக்கென்று உங்களுடைய குடும்பத்துல ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் தரணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுதுதான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிறுசா தெரியும். சிறுசா தெரிஞ்சுன்னா ஒரு காக்ரோச்சுக்கு யாரும் பயப்படுறது இல்லை. ஒரு சின்ன பூச்சி எறும்பெல்லாம் அங்கங்க ஊந்துக்கிட்டு தான் இருக்கு. இது யாரும் பயப்படுறது இல்லை. நிறைய எறும்பு அங்க போய்கிட்டு இருக்கு. நிறைய பாம்பு தேலு சுத்திட்டு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி உட்காருவோமா? ஜெபத்துக்கு வந்த உடனேமோ ஆராதனைக்கு முன்னாடி நான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன், இங்க நிறைய தேலு பூராலாம் இருக்கு, அதனால கவனமா இருங்கன்னா யாராவது பிரசங்க கேட்பீங்களா? இப்படி ஏதாவது சுத்திக்கிட்டே இருக்கு. எப்பண்டா முடிவாரு? அது எதுக்கு கீழே உட்காந்து சேர்ல போய் உட்காந்து சேர்ல எல்லாம் சேர்ல போய் ஏறி உட்காந்துருவிய. ஸ்தோத்திரம். தைரியமா இருக்கீங்கல்ல, எறும்பு பார்த்துலாம் பயப்படுறதில்ல. அது போலதான் நீங்க கர்த்தரை தரிசிச்சீங்கன்னா உலகத்துல இமயமலைய போல உயர்ந்த மனிதர்களும் மனுஷர்களும் பிரச்சனைகளும் அது உங்களுக்கு பயமுறுத்தாமல் அது உங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். தரிசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலிபீடத்தை உண்டாக்கணும். உங்க குடும்பம் சுத்திகரிக்கப்படுவதற்கு, தேவன் குடும்பத்தை விசாரிப்பதற்கு, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சொன்னாரு, I'm going to bless you. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு நேரம் உண்டாயிற்று. நீ எழும்பு, பெத்தேலுக்கு போ, அங்கே நீ குடியிருந்து தேவனை தரிசித்து உன்னுடைய பழைய காரியங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அங்கே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டு. அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக, தலைமுறைகளுக்கு முன்பதாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் எப்பொழுது நிறைவேற்றுவேன். சிம்பிள். அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரிடத்திலிருந்து இறக்கத்தை பெறுகிறது ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப சிம்பிள். மண்டைய கொண்டு போய் சோர்ல முட்டணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிள். அவர் சொல்ற மாதிரி செஞ்சுட்டா சிம்பிள். உங்க வீட்டை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் நீங்க மாற்றிட்டீங்கன்னா நீங்க கேட்க வேண்டியதே அவசியம் இல்லை. காக்கா போசிக்கும், கழுதை உங்களுக்காக பேசும், ராஜா உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவான். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சுத்திகரிக்கப்படணும் காலையில பார்த்தோம். 2ஆம் வசனத்துல கூட இருந்த மக்கள், வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் சுத்திக்கணும். வீட்டுக்கு வருகிற போறவங்க எல்லாருமே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால வீட்டுக்குள்ள அடிக்கடி யாரையும் விடாதீங்க. விசுவாசிகள் உட்பட ஊழியக்காரங்கன்னு சொல்லி எல்லா ஊழியக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடாது. இது பெரிய தப்பு. ஒரு டிசிப்ளின் வேணும், ஆவிக்குரிய டிசிப்ளின் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இப்போ எல்லாம் ஒரு விசுவாசி கூட்டு போனோம்னா எல்லா சபையோடைய காலண்டர் தொங்குது வரிசையா. ஐபிசி, ஐஏசி, ஐபிசி, ஐஎம்எஸ், இஎம்எஸ், ஓஎம்எஸ் என்னெல்லாமோ இருக்கு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரும் அந்த காலண்டரை பார்த்து படிக்கிறது இல்லை, அது மதிக்கிறதே கிடையாது. வரிசையா தொங்குது. அது எந்த விதமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரங்க, மற்ற இந்து மார்க்கத்தார் குலதெய்வம்னு ஒண்ணுதான் வச்சிருக்கான். குலதெய்வம்னு ஒண்ணுதான் வச்சிருக்கான். நமக்கு தான் நிறைய ஆண்டவர் இருக்காரு. ஐபிசி ஆண்டவர் இருக்காரு, சிஎஸ்ஐ ஆண்டவர் இருக்காரு. அது பெந்தேகோஸ்தே சபையில விசுவாசிக்கு சிஎஸ்ஐ காலண்டர் இருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சிஎஸ்ஐ காலண்டர் இருக்கு. நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் காலம் போனோம்னா ரோமன் கேத்தலிக் காலண்டர்லாம் வந்துடும். பெரிய படத்தை போட்டுக்கிட்டு மரியே வாழ்க, அதை கூட நம்ம வாங்கி வச்சுக்கிடுவாங்க போல. நமக்கு பார்க்க அழகா இருக்கே, வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. விசுவாசியா இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, பர்பஸ் இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு, அது வேற. போறவங்க வாரவங்க எங்க வீட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, என்ன ஆவி, என்ன வார்த்தை, யார் அனுப்புனா, அவன் ஆண்டவர் யாருன்னு எதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால
வசனம் சொல்லுகிறது எல்லாரையும் சுத்திகரிங்க. சுயாதீன சுத்திகரிங்க, அடிமையான சுத்திகரிங்க, வேலைக்காரர் சுத்திகரிங்க, உதவியா இருக்கிறவர்கள் சுத்திகரிங்க. எல்லாருமே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் ஒரு குடும்பம் இருக்குமேயானால் யாக்கோபின் தேவன் அங்கே அவர்களை ஆசீர்வதிப்பா. அந்நிய தேவர்கள், அந்நிய அக்கினி, ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஒவ்வாத எதிர்மறையான காரியங்களை என்ன செய்யணும்? விலைக்கு போடணும். அந்நிய தெய்வங்கள், ஸ்தோத்திரம், அந்நிய தேவர்கள், அந்நிய வார்த்தைகள், அந்நிய ரிலேஷன்ஷிப் தூக்கி தூர போடும். நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஒரு வீட்டை எப்படி சுத்திகரிக்கணும்னு சொல்லி நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதாவது பிசாசுக்குரிய அந்நிய தெய்வங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சாத்தானுக்குரிய பொருட்கள். அவன் நமக்குள்ளே எல்லையிலே வாசம் பண்றதுக்கு அவன் பயன்படுத்துகிற சில பொருட்கள், ஆர்டிகல்ஸ், காரியங்கள், அதை கூட நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது. அது பெரிய தடையா இருக்கும். பிசாசுக்குரியது எதுவுமே நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. சாத்தானுக்குரியது எதுவுமே இருக்கக்கூடவே கூடாது. அது நம்ம நாளைக்கு காலைல பார்ப்போம். கர்த்தர் இந்த நாட்களில் நாம் உபவாசித்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை அவர் சுத்திகரித்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போல நம்மை மாற்றுவாராக. அவர் தங்குகிற வாசஸ்தலத்தை போல நம்ம மாற்றுவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம் எழுந்து நிப்போமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் எழும்பி நின்று ஆண்டவர் சுமத்தை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே யாக்கோபை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சுத்திகரிக்க என்ன நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நோக்கி பார்ப்போமா? மரமா ஷெரிபரோ ரிமனா நிமனா கரா திரைக்கு நிமனோ மதத்திரை தினமா ஷெத்திரை கரதினமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை கடைசியாக செய்து முடிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை செய்யுங்க. என்னுடைய வீட்டை இன்றைக்கு முழுமையாக கர்த்தருடைய கரத்துல சுத்திகரிப்புக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தருடைய சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு சமீபத்தில் பக்கத்துல இருக்கிறவர்கள், என்னை சார்ந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுத்திகரிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், என்னுடைய எல்லைகள், everything be purified by the blood of Jesus. Hallelujah. Rama sharakara dinamo rimano romo tikara dinamo. Hallelujah. Rama sharabana kara dinama. ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, இனி அந்நிய அக்கினி வீட்டில் இருக்கக்கூடாது. அந்நிய ஸ்தோத்திரம் பலன் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்நிய சக்தி வீட்டில் இருக்கக்கூடாது. அந்நிய காரியங்கள் இருக்கக்கூடாது. என் குடும்பத்தை முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட்டு யாக்கோபின் தேவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஓ ரமணா மாஷரி கரதினமோ நமாஷெத்திரே நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே
ஆமென். நீயும் செய்விப்பாயா. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் முழுமையாய் முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்த குடும்பங்கள் கர்த்தருடைய பார்வையில பிரதியாய் இருக்கட்டும். கர்த்தருடைய கண்கள் படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். மேன்மை காணும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரியில சபையார் யாவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பக்தியிலும் கிருபையிலும் தயவிலும் பூரணமாய் விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வாதம் நடத்துங்க. ஜனங்களை கொண்டு வரோம். இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.